இந்த வீடியோ எந்த ஒரு தனிக்கட்சியும் தனிநபரையும் சார்ந்து எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பெண் குட்டிகள் எல்லாம் பன்னி குட்டிகள். ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு. பாரதி கண்ட புதுமை பெண்கள். என்ன கொடுமை சார், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்களா இருக்காங்க. யார்தான் தப்பு பண்ணல, ஒரு மட்டும் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. அவர் கூத்தியா வச்சிருக்காரோ தாசி விட்டுக்கு போறாரோ அதை பத்தி எனக்கு தெரியாது. அவர் நல்ல மனுஷன். நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. இப்படித்தான் இருக்கும். பரவாயில்ல அண்ணா, இது புதுவிதமான முத்தா தான் இருக்கு. ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோறுல விஷம் தான். எப்படி சோறு தான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா? எதுவும் கலாய்க்கிறேன்னா சொல்லிடு. உங்களை யாரும் கலாய்க்கல மேடம். ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். தற்குறினா கொட்டவே, அதனால அவன் சொல்லுவான். என்ன யாரா அப்படி சொல்றாங்களோ, விஜய் சொல்றாங்களோ அவனோட பிள்ளை கொட்டவேனோல அதான் அப்படி சொல்லுவானுவா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. ஏமா இல்ல சார், பார்த்தது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், நாங்க நிப்போம், நாங்க நிப்போம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிச்சிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பைத்தியமா? ஆண் அணிலிடம் அரசியல் பேசாதே, பெண் அணிலிடம் பேசாதே. எங்களுக்கு திங்கக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அந்த செமஸ்டர் எக்ஸாமோட நாங்களாம் வந்திருக்கோம்னா அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோனால எவ்வளவு பெரிய டிக் பிக் ரசிகர். முகரைய பார்த்தாலே தெரியுது, எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆகி போயிடும். கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம சோ அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இவங்க புருஷன் கமெண்ட்ஸ்ல அவன் படிச்சு வருத்தப்பட போறான். விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவி தொகை அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு. இவ வீடு எந்த இருக்கு சொல்லு பாப்போம். இவ ஆத்தா அப்படின்னு பாக்கணும். இவளதான் மக்கள் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. குணப்படுத்த முடியாத மனநோயாளி. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? யாருடா இவன் கோமாளி?
அடுத்த ஒரு மாசத்துக்கு நீ தாண்டா ஜோக்கர். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. 6 மாசம் எதுவும் கேட்க கூடாதா? நாங்க என்ன எதிர்கட்சியா? பொதுமக்கள் தான். நாடு எப்படிப்பட்ட கிட்ட சிக்கி இருக்கு பாத்தியா? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு?